அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்கே இருவரோ மூவரோ என் திருப்பெயரினாலே இணைகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய திரு வார்த்தைகளை நாங்கள் நம்பி பயணிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய இருப்பு நிலையால் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாய் மன்றாடுகிறோம். உம் சொற்களை தியானிப்பதற்காக நாங்கள் உம் திருச்சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் நீர் இறங்கி வந்து எங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்குரிய சொற்களாக உம்முடைய சொற்கள் அமைய நீர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஒருவேளை நாங்கள் நல்லவர்கள் என்கின்ற எண்ணத்தோடோ, நாங்கள் மேலானவர்கள் என்கின்ற எண்ணத்தோடோ, நாங்கள் மிகவும் பெரியவர்கள் என்கின்ற எண்ணத்தோடோ அமர்ந்திருப்போமே, ஆனால் அவற்றை எல்லாம் நீர் அப்புறப்படுத்தி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லவிருக்கிற நற்செயல்களை எங்களுடைய குணநலன்களாக வகுத்து கொள்வதற்குரிய வாய்ப்பை உம்முடைய வார்த்தைகளின் வழியே பெறுவதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும். முற்றிலும் எங்களை ஆட்கொள்ளும். நீர் மட்டுமே மகிமைப்படும். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் அருளுகின்ற சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிலைத்திருப்பதாக. சிறப்பாக இது 5வது வாரம். பொதுவாக ஆலயங்கள் 5வது வாரங்களில் கூட்டம் சற்று குறைவாக இருக்கும். அந்த எண்ணத்தோடு தான் நானும் இங்கே வந்தேன். ஆனாலும் நீங்கள் இத்தனை பேர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்காக நான் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிற உங்களை, வராதவர்களே அல்ல, வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதிலும் சிறப்பாக நாம் வந்திருக்கிற இந்த காலச்சூழல் என்பது மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. இது வசந்த காலம், ஆன்மீகத்துக்கான ஒரு வசந்த காலம். என்னில் எது துளிர்விடப் போகிறது என்பதை பற்றி ஆய்ந்து கண்ணோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் தருகிற ஒரு காலம் வசந்த காலம். இந்த காலகட்டங்களில் சொல்லப்படுகிற அல்லது கேட்கப்படுகிற அருளுரைகள் என்பது மிக மிக முக்கியமானது. அப்போ மற்ற நேரங்களில் முக்கியமானது இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்பிடக்கூடாது. தபசு காலகட்டங்களில் ஆற்றப்படுகிற அருளுரையும் அல்லது சொல்லப்படுகிற அருளுரையும் ஏன் முக்கியமானது என்று சொன்னால், இந்த தபசு காலகட்டங்களில் நீங்களும் நானும் நம்மை புடமிட்டுக் கொள்வதற்காக கடவுளுடைய திருச்சன்னிதானத்தில் நம்மை மாத்திரமே முன்வைத்து அமருகிற ஒரு காலகட்டம். அருகில் இருக்கிறவற்றை பற்றியோ நம்மை சுற்றி நடைபெறுகிற நிகழ்வுகளை பற்றியோ நாம் அதிகமாக சிந்தனை செய்யாமல் நம்மையும் கடவுளையும் பற்றி மட்டுமே சிந்தித்து நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு காலகட்டம். எனவே இக்காலகட்டங்களில் ஆற்றப்படுகிற கேட்கப்படுகிற அருளுரைகள் மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த காலங்களில் சொல்லப்படுகிற அருளுரைகளுக்குரிய முக்கியத்துவம் என்னன்னா, சில நேரங்களில் நாம் விரும்புகிற வண்ணமாக அருளுரைகள் இருக்கும். ஆனால் பல நேரங்களில் இந்த காலகட்டங்களில் நாம் விரும்பாத வண்ணமாக அருளுரை இருக்கும். இன்றைக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி நான் தீர்மானிக்கப் போவதில்லை. இந்த அருளுரை உங்களுக்கு பிடித்த அருளுரையாக இருக்க போகிறதா அல்லது பிடிக்காத அருளுரையாக இருக்க போகிறதா என்பது உங்கள் மனநிலை சார்ந்தது. இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, இன்னைக்கு ஏதோ இவன் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அருமையான ஒரு தலைப்பு, கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு. அந்த தலைப்பு நம் கரங்களிலும் இருக்கிறது. அன்றாட வேத வாசிப்பில் ஒடுக்கும் அமைப்புகளை மீட்டுருவாக்குதல், டிரான்ஸ்ஃபார்மிங் த அப்ரசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒடுக்கும் அமைப்புகளை மீட்டுருவாக்குதல். அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் மிக சிறப்புக்குரிய அமைப்புகள் 2 அமைப்புகள். என் பார்வையில், உங்கள் பார்வையில் வேறுபடலாம். 2 அமைப்புகள். ஒன்று கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட மிகச்சிறிய அமைப்பு, மற்றொன்று மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மகா பெரும் அமைப்பு. 2 அமைப்பு. இந்த 2 அமைப்புகள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய இயக்கம் அடுத்த நொடியே நின்றுவிடும், வேறு விதமாக ஸ்தம்பித்துவிடும். என்ன அமைப்பு அது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஒரு சிலர் யோசித்திருப்பீர்கள். கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட மிகச்சிறிய அமைப்பு எது? கடவுள் ஏற்படுத்திய, தொடக்கத்தில் ஏற்படுத்திய ஒரு ரொம்ப சின்ன அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி, குடும்பம் என்கின்ற அமைப்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
குடும்பம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர், குடும்பம் என்கின்ற அமைப்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் உலகம் என்னவா இருக்கும்னு யோசித்து பாருங்க. யாரும் யாரை பற்றி அக்கறையும் கொள்ளாமல், எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சிதறி போய்விடும். இந்த அமைப்பு மிக மிக முக்கியமானது, குடும்ப அமைப்பு. கடவுள் சின்ன அமைப்பு உருவாக்கி இருக்கிறார், மனுஷன் அப்படி பெரிய அமைப்பை உருவாக்கிட்டான். அந்த அமைப்பு இல்லை என்று சொன்னாலும் நீங்களும் நானும் வாழவே முடியாது. மனிதன் உருவாக்கிய அமைப்பில் மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் அரசியல் அமைப்பு. இந்த அரசியல் அமைப்பு இல்லைன்னா நம் நாட்டுக்கான சட்டதிட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்காது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அப்போ இந்த உலகத்தினுடைய போங்கு நிச்சயமாக ஸ்தம்பித்து விடும். இப்படி அமைப்புகள் எதற்காக உருவாக்கப்படுகிறது? பொதுவாக குடும்ப அமைப்பை கடவுள் ஏன் உருவாக்கினார் அப்படின்னா, மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல, சேர்ந்திருக்க வேண்டும். இணைந்திருப்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. இந்த அமைப்பினுடைய நோக்கம் இந்த பூமியை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பது நல்ல நோக்கம். நல்ல நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் இடையில ஒரு பிரச்சனை வந்ததால அந்த நோக்கத்தில் பெரிய போராட்டம் இன்று வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் அமைப்பினுடைய நோக்கம் என்ன? ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் மன்னராட்சி முறைகளில் இருந்தவர்கள். மன்னர்கள் அவர்கள் விருப்பம் போல வாழ்வை நடத்தினார்கள். ஆண்டவர் கூட இஸ்ரேல் மக்களிடத்தில் சொல்லுவார், உங்களுக்கு அரசன் தேவையா தேவையில்லையா? ஆண்டவர் விரும்பினாரா விரும்பலையா? விரும்பினார். கொஞ்சமே விரும்பல ஆண்டவர். உங்களுக்கு அரசன் வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி போட்டு விடுவான், நீங்க போய் அவனுடைய அரண்மனையில் வேலை செய்ய வேண்டி இருக்கும். ஏன்னா அது நாள் வரை இஸ்ரேல் மக்களுக்கான தலைவராக மன்னராக திகழ்ந்தவர் ஆண்டவர். அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக அவர்களோடு கூட பயணித்து அவர்களை பல நிலைகளில் அவர் வழி நடத்துகிறார். ஆனால் மனிதன் பிறரை போல எங்களுக்கும் ஒரு மன்னர் தேவை என்று கேட்டு இஸ்ரேல் சமூகம் சீர்குலைந்ததை நாம் அறிவோம். மன்னராட்சி முறைகளிலிருந்து மக்களாட்சி முறைக்கு இவ்வுலக சமூகம் பயணிக்கிற போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அரசியல் அமைப்பு என்கின்ற அமைப்பினுடைய நோக்கம் உலகில் இருக்கக்கூடிய அல்லது தேசத்தில் இருக்கக்கூடிய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு தனி மனிதனும் நிறைவாக வாழ வேண்டும். இதுதான் அரசியல் அமைப்பினுடைய நோக்கம். நீங்க யோசித்து பாருங்க, குடும்பம் என்கின்ற அமைப்பினுடைய நோக்கம் இவ்வுலகத்தை பண்படுத்த பாதுகாக்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரத்துக்காக, வளர்ச்சிக்காக, வாழ்வுக்காக வித்திடப்பட்டது. இப்போ இது நடைபெறுகிறதா இல்லையா என்பதை பற்றின சிந்தனைக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த அமைப்புகள் ஏன் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவை சார்ந்து, சூழல் சார்ந்து இவை உருவாக்கப்படுகிறது. அமைப்புகள் உருவாச்சு அப்படின்னாலே மனிதர்களை வைத்துத்தான் அந்த அமைப்புகள் உருவாகிறது. மனிதர்களில் பல நேரங்களில் உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, அறிவு ரீதியாக யார் தன்னை பெரியவராக நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சிறியவர்களாக கருதப்படக்கூடியவர்களை ஆட்கொள்ளுகின்ற அல்லது ஒடுக்குகின்ற போங்கு என்பது தொன்று தொட்டு இன்று வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் அறிவாளி அப்படின்னா என்னை காட்டிலும் அறிவில் குறைந்தவர்களாக நான் யாரை கருதுகிறேனோ அவர்களை ஒடுக்குவது. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாய மூடு அப்படின்னு. இப்படி இந்த அமைப்புகள் ஆதிக்க அமைப்புகளாக மாறுகிற போது நிறைய சமூகங்கள், தனி மனிதர்கள் ஒடுக்கப்படக்கூடியவர்களாக மாறிப்போனார்கள். ஒடுக்குதலை பற்றி திருமறை சொல்லுகிற அழகான சில வாக்கியங்களை உங்களுக்கு முன்வைத்து அதை தொடர்ந்து நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்திலிருந்து சில புரிதல்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோபு 36:6 வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன் அப்படியே. ஒடுக்கப்படுவோருக்கு உரிமையை வழங்குங்கள் என்கின்ற வார்த்தை வருகிறது. நான் பேசுவது, நான் படிப்பது திருவிவிலியத்திலிருந்து படிக்கிறேன். பவர் மொழிபெயர்ப்பில் என்ன வாசிங்களா? 36:6 வாசிங்க. சிறுமையானவனின் நியாயத்தை விசாரிக்கிறார். சிறுமையானவர்கள் என்கின்ற பதிவு அங்கு இருக்கிறது. திருவிவிலியத்தில் ஒடுக்கப்படுவோருக்கு உரிமையை வழங்குங்கள் என்று இருக்கிறது. திருப்பாடல் சங்கீதங்கள் 9ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே அடைக்கலம் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 10:18 சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதி வழங்குபவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறது.
அதே சங்கீதம் 68:10 சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீர் மறுவாழ்வை அளித்தீர் என்று சொல்லுகிறது. எசாயா இறைவாக்கினர் நூல் 1ஆம் அத்தியாயம் 17ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்டோருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. நாம் எல்லாரும் அறிந்த ஒரு மிகச்சிறந்த வாக்கியம் எசாயா 61:1 சொல்லுகிறது. யாருக்கு நற்செய்தி? சிறுமைப்பட்டவனுக்கு, ஒடுக்கப்படுகிறவனுக்கு நற்செய்தி என்று சொல்லுகிறது. எனவே ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கடவுளைத்தான் நீங்களும் நானும் இதுவரை அறிந்து வைத்திருக்கிறோம். ஒடுக்குதலை பற்றியோ ஒடுக்கப்படுகிற தன்மைகளை பற்றியோ ஒருவேளை இதுவரை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் படிக்க கேட்ட நற்செய்தி நூல் லூக்கா அத்தியாயம் 13 பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வின் மூலமாக அமைப்புகளை பற்றியும் ஒடுக்குதலை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். திருமறையில் மிக அழகான ஒரு பகுதி இந்த பகுதி. லூக்கா 13ஆம் அத்தியாயம் 10 தொடங்கி நடைபெறுகிற நிகழ்வு. அங்கு அழகாக வாக்கியம் தொடங்குகிறது. 10வது வாக்கியம் படிங்க. ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயம் ஒன்றில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். சினகாக் என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலயம் அல்லது தொழுகை கூடம், இந்த அமைப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒருவேளை நிறைய அமைப்புகள் இருக்கிறது. பரந்துபட்ட அளவில் நாம் சிந்தனை செய்தோமானால் நம்முடைய அறிவுக்கு ஒருவேளை அது குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அதனால் ஒரே ஒரு குறிப்பிட்ட அமைப்பை பற்றி உங்களுக்கு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி அதோடு கூட தொடர்பில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்ல விரும்புகின்றேன். சினகாக் என்கின்ற இந்த தொழுகை கூடம் அல்லது ஜெப ஆலயம், இது ஏன் உருவாக்கப்பட்டது? எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இஸ்ரேல் மக்களுடைய சமூகத்தில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஒருவேளை பிரதிகளின் அடிப்படையில், எவிடன்ஸ் அடிப்படையில் நாம் பார்ப்போமேயானால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிமு 3ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட ஜெப ஆலயங்கள் உருவானது என்கின்ற பதிவுகள் இருக்கிறது. ஆனால் இறையியலாளர்கள் சொல்லுகிற கூற்று என்ன என்று யோசித்து பார்ப்போமேயானால், பாபிலோனிய சிறையிருப்பின் காலகட்டங்களில், 6ஆம் நூற்றாண்டு பாபிலோனிய சிறையிருப்பின் காலகட்டங்களில் இஸ்ரேல் சமூகத்தின் மக்கள் ஆங்காங்கே குடியமர்த்தப்பட்ட போது அவர்கள் பொது இடங்களில் தொழுது கொள்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அரசரினால் இல்லங்களிலேயே அவர்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டார்கள். அப்படி வற்புறுத்தப்பட்ட போது மக்கள் வீடுகளை ஆலயமாக மாற்றிக்கொண்டார்கள். 10 குடும்பம் 5 குடும்பம் ஒன்றாக இணைந்து ஒரே வீட்டில் தொழுகை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஜெப ஆலயங்கள் என்கின்ற ஒரு புரிதல் இருக்கிறது. இந்த சினகாக் என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலயத்துக்கு பல்வேறுபட்ட எபிரேயத்தில் பல்வேறுபட்ட பெயர்கள் வைக்கப்படுகிறது. பெத் டெஃபிலா என்று சொல்லுகிறார்கள். எபிரேய மொழியில் பெத்துனா என்னங்க? பெத்தேல். ஏல்னா என்ன? ஏல்னா கடவுள், சரிங்களா? பெத்துனா என்னன்னா வீடுன்னு அர்த்தம். என்னங்க? பெத்தேல்னா இப்போ என்ன? ஐயோ, எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க பாருங்களேன். என்ன ஆன்சர் நானே சொல்லிட்டேன். ரைட். பெத்சதா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பெத்சதா, சதாக் அப்படின்னா இரக்கம் என்று அர்த்தம். பெத்துனா என்னங்க? நான் மறுபடியும் கேட்பேன், அதை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். பெத்துனா என்னங்க? வீடு, இரக்கத்தின் வீடு என்பது யோவான் 5ஆம் அத்தியாயத்தில் வரும். ரைட். இங்கே பெத் டெஃபிலா அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பிரேயர் என்பது அதனுடைய பொருள். இந்த சினகாக்கு இருக்கக்கூடிய பேர். இன்னொரு பேர் சொல்கிறாங்க, பெத்தா நெசட் என்கின்ற ஒரு பேர். இதனுடைய பொருள் பேரவை, அசம்பிளி, ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி என்பது. பெத்தா மிட்ராஷ் என்று சொல்லுகிறார்கள், ஹவுஸ் ஆஃப் ஸ்டடி. இது எல்லாமே சினகாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள். ஜெப ஆலயத்திற்கு, தொழுகை கூடத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் என்னன்னா ஹவுஸ் ஆஃப் பிரேயர், ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி, ஹவுஸ் ஆஃப் ஸ்டடி என்பது அதனுடைய பொருள். இங்கு என்ன நடைபெறும், இந்த தொழுகை கூடத்தில் என்ன நடைபெறும் என்பதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பணிகள். ஒன்று வர்ஷிப், வழிபாடு நடைபெறும். எப்படிப்பட்ட வழிபாடு? பல்வேறுபட்ட வழிபாடுகள் அங்கு நடைபெறும். குறிப்பாக ஓய்வு நாள் வழிபாடும் அங்கு நடைபெறும். அந்த வழிபாட்டு தலத்தில் தோரா படிக்கப்படும். தோரான்னா என்னங்க? ஆகமங்கள் படிக்கப்படும். தோரா. ரைட். அனுதினமும் ஜெபம், இறைவேண்டல் ஏறெடுக்கப்படும். இதெல்லாம் வழிபாட்டில் வருகிறது. ஜெபிப்பது, பல வழிபாடுகளை நடத்துவது, ஓய்வு நாள் வழிபாட்டை நடத்துவது, தோராவை படிப்பது. அதனால தான் ஜெப ஆலயத்தில் போய் ஆண்டவர் எசாயா இறைவாக்கினர் நூலை படித்தார் என்கின்ற பதிவுகள் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இது படிக்கக்கூடிய இடம், ஸ்டடி பிளேஸ். என்ன படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார நாட்களில் இது வகுப்பறையாக செயல்படும். அதான் நான் சொன்னேன், மிட்ராஸ் என்று சொன்னேன்.
வகுப்பறையாக செயல்படும். புத்தகங்கள் இருக்கும், இறைவாக்கினர்களுடைய நூல்களும் தோராவும் பல்வேறுபட்ட பாடல் நூல்களும் இந்த வழிபாட்டு தலத்தில் இருக்கும். அதை படிப்பார்கள். அது மட்டுமல்ல, எபிரேய மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இது வார நாட்களில் செயல்படும். இது மொழி கற்கக்கூடிய இடமாக இந்த சினகாக் என்கின்ற ஜபாலயம் இருந்தது. மூன்றாவது, கம்யூனிட்டி சென்டர், சமூக கூடமாக அது செயல்பட்டது. என்ன, சமுதாயத்தினுடைய பல நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றது, கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, தொண்டு செய்கிறார்கள் ஏழைகளுக்கு. என்ன தொண்டு செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வீட்டுக்கு ஒரு சினகாக இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு ஜபாலயம் இருக்கிறது அல்லது ஒரு தொழுகை கூடம் இருக்கிறது. ஒரு 10 வீட்டுக்கு ஒரு தொழுகை கூடம் கண்டிப்பாக இருக்கும் இஸ்ரேல் சமூகத்தில். ஒரு தெருவு, ஒரு ஸ்ட்ரீட். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழுகை கூடம் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக தொண்டு எதை செய்யும் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகள், உணவு பெற்று அல்லது உழைத்து பெற முடியாத ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, இந்த ஏழைகளுக்கு ஒரு வாரத்திற்கு 21 வேலைக்குரிய உணவை அங்கே இருக்கிற சினகாக தான் சப்ளை பண்ணணும், கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு 21 வேலை உணவு அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனைங்க? ஃபுல் டே கொடுக்கணும் சாப்பாடு. 21 வேளைக்குரிய உணவை, 7 நாளைக்குரிய உணவை அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு இந்த ஜப ஆலயம் தான் தரும். இந்த ஜப ஆலயத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் இருப்பார், ஜப ஆலய தலைவர் இருப்பார், ஒரு துணைத் தலைவர் இருப்பார். மூணாவது, ஜெபத்துக்காக, ஜெபிப்பதற்காக மட்டுமே ஒரு தலைவர் இருப்பார், மன்றாட்டு தலைவர் இல்லைன்னா இறைவேண்டல் தலைவர்னு சொல்லலாம், ஒரு தலைவர் இருப்பார். மூணாவது, பணியாளர் ஒருத்தர் இருப்பார். ஒருவேளை கோயில் குட்டின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பணியாளர் எல்லா நிகழ்வுகளையும் அவர் தான் பார்ப்பார். அதற்கு அடுத்தது போதகர், ரபி, யார் வேணாலும் வருவாங்க, ரபிக்கள் இருப்பாங்க. அதற்கு அடுத்தது மூப்பர்கள் இருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர், இதான் இந்த அமைப்பு. இந்த ஜப ஆலயம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்று, வழிபாடு நடத்துவது, ரெண்டாவது கற்பிப்பது, மூன்றாவது சமூக பணிகளை செய்வது. இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்தார். இப்போ ஜபாலயத்தை பற்றின மற்ற புரிதல்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு கற்பித்துக் கொண்டிருந்தார் என்கின்ற இந்த சொல், டிடாஸ்கோன் என்று சொல்லப்படுகிற கிரேக்க சொல் 13 முறை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆலயம் என்பது, தொழுகை கூடம் என்பது எதற்கான இடம் என்று சொன்னால், அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம், மிகச்சிறந்த இடம். நாம் இப்போ கொஞ்சம் நம்மளை யோசிக்கணும். சாமி, ஆண்டவரே, பல தலைமுறையாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிற போதெல்லாம் நான் எதை கற்றுக்கொண்டு போகிறேன்? வகுப்பறையை யோசித்து பாருங்கள். மிகச்சிறந்த படிப்பாளிகள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறோம், நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்கள் பெறுகிறவர்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் வகுப்பறைக்கு போகிற போதும் நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு வெளியில் வருகிறோம். ஒருவேளை கற்காமல் வந்துவிட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது. வழிபாட்டு தலம் என்பதும் கற்றுக்கொள்ளுகிற இடமாக திருமறை சுட்டி காண்பிக்கிறது. எவற்றை கற்றுக்கொண்டு வெளியில் போகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள், நல்லா யோசிங்க. அன்பை பற்றி நாள் முழுக்க கற்றுக் கொடுப்போம். இங்கே வழிபாடு முடிந்த அடுத்த நொடியே இங்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இது அன்பை பற்றி பேசிய இடம்தானா என்கின்ற பெரிய கேள்வி வரும். கொடுத்தலை பற்றி இங்கு பேசப்படும். எதுக்காக கொடுக்கணும்? இந்த ஆயர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன், எனக்கு இவரை பிடிக்கல. அந்த ஊழியக்காரர் இருக்கிற வரைக்கும் நான் தரமாட்டேன், எனக்கு பிடிக்கல, இவர் தப்பானவர், அவர் சரியானவர். இப்படிப்பட்ட புரிதல்கள் நமக்கு போகும். எதை கற்றுக்கொள்கிறோம்? இயேசு ஜப ஆலயங்கள் தோறும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை செய்கிறார். டிடாஸ்கோன் என்று சொல்லப்படுகிற இந்த சொல்லுக்கு டு இன்ஸ்ட்ரக்ட், டு கைட், டு ட்ரெயின், டு டீச் என்கின்ற பல்வேறுபட்ட பொருள்படக்கூடிய சொற்கள் அதை தொடர்ந்து வருகிறது. எனவே ஆலயம் என்பது அல்லது இந்த திருச்சபை என்கின்ற அமைப்பு, தொழுகை கூடம் என்கின்ற அமைப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரெண்டாவது, அங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11வது வாக்கியம் படிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஆமாம், 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். ஆலயத்தில் எந்த ஆவி இருக்குங்க? நம்ம பொதுவாக பரிசுத்தாவி மட்டுமே ஆலயத்தில் இருக்கும்னு நினச்சின்னு வருவோம். இப்போ கூட நம்ம நின்று பாடணும் பாடல், தசமபாக பாடல், பின்னாடி நிறைய பேர் கையை தூக்கி என்ன பண்ணாங்க, ஜீவனுள்ள தேவனே வாரும் பாடல் பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவி மட்டுமா இருக்கும் அப்படின்னா, இயேசு இருக்கிற போதே அங்கே என்ன ஆவி இருக்குங்க? இதை மட்டும் சத்தமாக சொல்லுங்க.
அங்கு தீய ஆவி இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்னா பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது, நிமிர்ந்து பார்க்க முடியாது. 18 ஆண்டுகளாக நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று சொல்லுகிறார். ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். இயேசுவினிடத்தில் எப்போதுமே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் தொழுநோய் நீங்குவதற்கு என்னை சொஸ்தமாக்கும், இப்படி போய் கேட்டவங்க நிறைய பேர். உடனடியாக ஓடி போய் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டு நன்மை பெற்றுக் கொண்டவர்கள் பலர். ஆனால் இங்கே இவரே போறாருங்க ஆலயத்துக்குள்ள. ஆலயத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, நீர் உன் நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்றார். சுகப்படுத்த ஆசைப்படுகிறாயான்னு கூட என்ன பண்ணல, கேட்கல. உன் நோயிலிருந்து நீங்குவதற்கு நீர் விரும்புகிறீரா என்று கூட கேட்கவில்லை. மாறாக இயேசு அங்கு போய் அவரை நோயிலிருந்து விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். தொழுகை கூடம் என்பது கற்றுக் கொடுக்கிற இடம் மட்டுமல்ல, ஒருவேளை தீய ஆவிக்குட்பட்ட சிந்தனைகளோடு உடல் பலவீனங்களோடு நாம் வந்தால் அதிலிருந்து சுகம் பெறுகிற இடம். தீய ஆவி இல்லாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்குள்ள தீய ஆவியே இல்லை அப்படின்றவங்க, உங்களுடைய நம்பிக்கை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தர் கூட கை தூக்கல பாருங்க. ஒருத்தர் தூக்குனார் பின்னாடி, ஐயா அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தீய ஆவி ஆலயத்துக்குள் எப்படி இருக்கும்? பொதுவாக சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்ம எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க. சாத்தான் அப்படின்னோன்னா என்ன ஆக்ஷன் சொல்லி தருவாங்க, பண்ணுங்க பார்க்கலாம். பாருங்க, ஜாக் அழகாக பண்ணுறாரு. இப்படி தான் சொல்லுவாங்க, சுற்றி வருவான் சாத்தான், சும்மா விட மாட்டான். சாத்தானாலே எப்படி தான் இருப்பார்? கருப்பாக இருப்பார், என் கலரில் இருப்பார், கருப்பாக இருப்பார், கொம்பு இருக்கும், ரொம்ப கருப்பாக தான் இருப்பார். அவர் அழகாலாம் இருக்க மாட்டார். ஆனால் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் மிக அழகான பிசாசுக்கள் இருக்கிறது. அது லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு, அது போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். மோதிரம் போட்டுன்னு இருக்கும், செயின் போட்டுன்னு இருக்கும், பூ வச்சுன்னு இருக்கும், கோட் போட்டுன்னு இருக்கும், செம்ம காஸ்ட்லி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும், எல்லா நிலையிலும் இருக்கும். உங்களை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு பின்னாடி வந்து என்கிட்ட சண்டை போட்டுறாங்க. சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன். என்ன பிசாசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மனதை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய தீய சிந்தனைகளை சொல்கிறேன். நான் நிறைய பிசாசு இருக்கு. என் சக உறவை அங்கீகரிக்காமல் நான் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருப்பேனே, ஆனால் எனக்குள் என்ன இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க, பிசாசு இருக்கு. என் சக உறவை அங்கீகரிக்காமல் ஆலயத்துக்குள் நான் அமர்ந்து கொண்டிருப்பேனே, ஆனால் எனக்குள் பிசாசு இருக்கிறது. என் சக உறவின் மீது அன்பு செலுத்தாமல் நான் ஆலயத்துக்குள் அமர்ந்து கொண்டிருந்தால் எனக்குள் பிசாசு இருக்கிறது. நன்மையானவற்றை பாராமல் ஏதாவது தீமையானது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே இருப்பேனே, ஆனால் எனக்குள் என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. இப்போ ஆலயம் எப்படிப்பட்ட இடம்னா, கற்றுக் கொடுக்கிற இடம் மட்டுமல்ல, ஆண்டவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு பிசாசு இருக்குதுன்ற கண்டுபிடிச்சி அந்த பிசாசை விரட்டுற ஒரு இடங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும். 18 ஆண்டுகளாக கீழேயே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவால் எங்கே பார்க்க முடியல? மேலே பார்க்க முடியல. ஆண்டவர் வந்து பேசி தொட்ட பிறகு பிசாசு போயிடுச்சு. அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? இங்கே நிறைய பேர் நம்ம 18 ஆண்டுகள் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக நாம் நமக்கு எது தெரிகிறதோ அதை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நிமிர்ந்து எல்லாத்தையும் பாரு. நீ விரும்புறதை மட்டுமே பார்த்து நிற்கிற, குறைய மட்டுமே பார்க்குற, குற்றம் சுமத்துவதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற. தீய ஆவி உன் இடத்துல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ ஆலயம் என்பது கற்றுக் கொடுக்கிற இடம், அது மட்டுமல்ல சுகம் தருகிற இடம், அதே நேரத்தில் நம்மை நிமிரச் செய்யக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது, இந்த அமைப்பு இருக்கிறது இயேசுவின் காலகட்டத்தில். அந்த இடத்துல மீண்டும் ஒரு ஒடுக்குதலின் செயல்பாடு நடைபெறுகிறது. அதை நாம் பார்க்கலாம். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அழுத்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தார். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். அழகான ஒரு வாக்கியம் இருக்கு. இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும்
அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்குங்க. இது வழிபாடு நடத்துகிற இடம், இது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், படிக்கக்கூடிய ஒரு இடம், அது மட்டுமல்ல சமூக தொண்டை செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் நடக்க வேண்டியதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஜப ஆலயத்தை நடத்தக்கூடிய அந்த தலைவர் சொல்றாரு, ஓய்வு நாளில் போய் சுகத்தை நீங்க பாஸ்டர்னு சொல்லணுமா, ஆயர்னு கூட சொல்றேன். அவர் சொல்றாரு, ஜப ஆலய தலைவர்னு சொல்லாதீங்க, பாஸ்டர்னுங்க அப்படின்றார். ரெவரன் சுகீர்தராஜன் கூட வச்சுங்க. ஜப ஆலய தலைவர் சொல்றாரு, ஆலயத்தினுடைய பிரதிநிதி தலைவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளில் வந்து நீங்கள் சுகத்தை பெறுவது முறையா அப்படின்றார். இங்க நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, ஆண்டவரே சில இடங்களில் சொல்றார், நியாயப்பிரமாணங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா மக்களுக்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மக்கள் மீது அன்பு செலுத்தாமல் தவறிவிட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்குது, திருச்சபைக்கு சட்டம் இருக்கிறது, உண்மைதான். சில நேரங்களில் இந்த சட்டங்களை சரியான முறையில் பயன்படுத்த முடியாமலும் போகலாம். இந்த சட்டம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா மக்களுக்காக கொடுக்கப்பட்டது, மக்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டது. பல நேரங்களில் அந்த சட்டமே மக்களை பாதிக்கக்கூடியதாக மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சட்டத்தை நேசிக்கிறீர்கள், மனிதர்களை நேசிப்பது கிடையாது. ஏப்பா நீங்கள் ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, உங்களுடைய ஆட்டையோ அல்லது மாட்டையோ கழுதையோ நீங்கள் கொண்டு போய் தண்ணி காட்டுறீங்க, அது வேலை. ஆனால் 18 வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இருந்த இந்த அம்மா, அதுவும் ஆபிரகாமின் மகள், சுகம் பெறுவது என்பது நீங்கள் நினைக்கிறது மாதிரி சாதாரண ஒரு விஷயமா, ஏன் பெறக்கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு கூட அதுதான். திருச்சபையை நேசிக்கக்கூடிய அளவுக்கு திருச்சபையில் இருக்கிற மக்களை நேசிப்பது இல்லை. ஐயோ எங்கள் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கோயில் ஐயா, இவங்கெல்லாம் வந்து எங்கள் கோயிலை மாசுபடுத்திட்டாங்க, பெரிய அரசியலை பண்ணிட்டாங்க ஐயா, எங்களுக்கு கோயில்னா ரொம்ப பிடிக்கும். திருச்சபை என்பது தீய ஆவி பிடித்த மனிதர்களையும் உள்ளடக்கியது, பாவிகளையும் உள்ளடக்கியது, நம்ம பிடிக்கக்கூடாதவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்களையும் உள்ளடக்கியது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் நேசின்றார். அமைப்பு மாறும், அதன் நோக்கத்தை நோக்கி அது பயணிக்கும், பயணிக்காமல் போய்விடாது. ஆனால் ஆலயத்தை நேசித்து ஆலயத்துக்குள் இருக்கிற மக்களை நேசியாமல் போனால், ஒருவேளை ஆண்டவர் கோவப்பட்டு பேசுறாரு பாருங்க, அந்த பேச்சுக்கு நீங்களும் நானும் கூட காரணமாக மாறிவிடுவோம், வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ நம்முடைய திருச்சபைக்கு வரலாங்க, முடிக்க போகிறோம். இப்படி வாழ்வு தருவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, இந்த வாழ்வு தருவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பில் ஒருத்தர் ரொம்ப சுகத்தை பெறுகிற போது கூட ஒரு தலைவர் அதை தடுத்து நிறுத்துகிறார். இன்றைக்கு திருச்சபை என்கின்ற இந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? திருச்சபையினுடைய பர்பஸ் என்ன? ஏன் திருச்சபை உருவாக்கப்பட்டது? தனி மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு திருச்சபை உருவாக்கப்பட்டது. இதில் அங்கத்தினர்களாக இருக்கிறவர்கள், இந்த திருச்சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களுடைய நலனுக்காக திருச்சபை உருவாக்கப்பட்டது. எளிய மக்களுடைய வளர்ச்சி வாழ்வுக்காக திருச்சபை உருவாக்கப்பட்டது. இப்படி எப்படி இந்த சினகாக் கற்றுக்கொள்வதற்காக, வழிபாடு செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக அமைக்கப்பட்டதோ, அதே போல திருச்சபையும் வழிபாடு செய்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக, தொண்டு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எங்கெங்க மனிதர்களை ஒடுக்குகிறது? இந்த ஒடுக்குதலை தான் நம்ம நிற்கணும். நம்ம ஒடுக்குறோமா? யாரையாவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? முடிச்சிடுறேன் நான். ஒடுக்குறோமா? ஒடுக்குறோமா இல்லையா? ஆமாம், நம்ம ஒடுக்குறோம். இந்த ஒடுக்குதல் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, இப்போ தான் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்டுக்கு வரப்போகிறேன். இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிடிச்ச பிரசங்கமாக இருக்குதா, பிடிக்காத பிரசங்கமாக இருக்குதான்றது உங்கள் மனசாட்சி முடிவு பண்ணும். ஆனால் தூய ஆவியானவர் எனக்கு சொன்னதை இங்கிருந்து நான் சொல்கிறேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் உங்களுடைய திருச்சித்தம். ஒருவேளை தூய ஆவியானவர் தான் இதை சொன்னார் அப்படின்னு பொய் சொல்லி இங்கே நின்று நான் பேசினா அதுக்கான பிரதிபலனை ஆண்டவர் எனக்கு தருவார். எப்போ இந்த அமைப்பு ஒடுக்கும் அமைப்பாக மாறுகிறதுனா, சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சீர்கேடுகளும் திருச்சபைக்குள் வருகிறது. ஒரு திருச்சபை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பணி செய்த ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையில் ஒரு முறை ஒரு மிக முக்கியமான அருளுரை ஆற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், தூய ஆவியானுடைய உந்துதலினால அந்த அருளுரையை நான் ஆற்றுகிறேன். ஏன் நாம் எல்லாரும் கிறிஸ்தவ சமயத்தை நோக்கி பயணித்தோம் என்பதை 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போமே. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லாத மக்கள் கேழ்வரகையும் பால் பவுடரையும்
ரொட்டி துண்டுகளையும் பெறுவதற்காக மாறினோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா என்ன சொல்லுவீங்க? சத்தியமா அதுக்காக நம்ம மாறவே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்காக நாம் மாறவில்லை. உணவுக்காக மாறிய கூட்டம் அல்ல நாம். சமுதாயத்தில் நமக்கான அங்கீகாரம் இல்லை. ஏன்னா இந்த சமுதாயம் வேறு கட்டமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்டிருந்தது. சாதிய படிநிலை அமைப்புகளில் நம்ம எல்லாம் ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. யாரா இருந்தாலும், இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் தீண்டப்படாதவர், பார்க்கப்படாதவர். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற போது எப்படி கடவுள் ஒரு கூட்ட மக்களை தீண்டப்படாதவராக, பார்க்கக்கூடாதவராக வைத்திருப்பார்? ஆனா எங்கிருந்தோ வந்த என் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் நிறத்தில், அறிவில் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய வெளிநாட்டை சார்ந்தவன் என்னை சகோதரன் என்று கட்டி அணைக்கிற போது, ஆஹா இதுதான் கடவுள் அன்பு செலுத்துவது என்று சொல்லி அந்த அடக்குமுறையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நாம் எல்லாரும் கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறணும். இதான் உண்மை. ஆனால் இன்றைக்கும் இந்த கட்டமைப்பு வெளியில் இருக்கிறது. எனக்கு தெரியும், நான் பேசிய திருச்சபை மிக முக்கியமான திருச்சபை. பல்வேறுபட்ட சமூகம் வகுத்து வைத்திருக்கிற சாதி நிலைப்பாட்டை உடைய மக்கள் அங்கே இருந்தாங்க. ஆனாலும் நான் பேசினேன். பேசிய போது அங்கே ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னா, முடிந்த பிறகு நிறைய பேர் வந்து, ஐயா ரொம்ப நல்லா இருந்தது மெசேஜ்னாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உண்மைதான், இதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஒரு கட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மேலே கொண்டு போயிருக்கீங்க. அதில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் ஒரு 10 நாளில் அவங்க மகளுக்குரிய திருமண அழைப்புதழை அச்சிட்டு கொண்டு வந்திருந்தார். அந்த திருமண அழைப்புதழை வாங்கி பார்த்தோன்னே எனக்கு பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையில் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னையா அப்படின்னா, ஒன்றும் இல்லையா, உங்கள் பிரசங்கத்தை கேட்டதுடைய பிரதிபலிப்பு இது மட்டும்தான் என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னார். ஏன்னா அவருடைய அழைப்புதலில் எந்த இடத்துலையும் சாதி பெயர்கள் இல்லை. முதல்ல ஒரு வசனம் போட்டிருந்தாரு, அந்த அழைப்புதல் முடியும் போது ஒரு இடத்துல ஒரு திருக்குறள் போட்டிருந்தாரு. எங்கேயுமே சாதி பெயர் இல்லை. ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார். ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அவர் இந்த மாதிரி போட்டிருக்கிறார் இன்விடேஷனு, ஆனால் மாப்பிள்ளை என்ன இனத்தில் பார்த்தார் தெரியுமா அப்படின்னார். அப்பாலே போ பிசாசேன்னு. ஒரு மனுஷன் தான் மாற்றம் பெறுவதற்கு ஒரு சின்ன முயற்சியை மேற்கொள்ளுகிற போது அதுலேயும் குறைய காணக்கூடிய ஒரு ஒடுக்குதலின் சமூகம் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அவர் மிக சிறப்பாக அதை செய்து முடித்தார். இன்னைக்கு வரைக்கும் அவரோடு கூட மிக சிறந்த தொடர்பில் இருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களோடையும் தொடர்பில் இருக்கிறேன். இந்த சாதி அமைப்பு எங்கே வருது அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு திருச்சபைக்குள் வந்து விட்டது. சாதியின் பேரால் சக மனிதனை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய பார்வை, சிந்தனை எனக்கு இருக்குமானால் 18 ஆண்டுகள் அல்ல, 180 200 ஆண்டுகளாக பேய் பிடித்த மனிதன் தான் நீங்களும் நான். இதிலிருந்து மாறுவதற்கு கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா, யார் மேலே எனக்கு வருத்தமோ கோபமோ கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். தூய ஆவியானுடைய பலனோடு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, யூதர்களை தவிர அத்தனை மக்களும் நாய்கள் என்று சமூகம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, யூத சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மனிதராக வந்த இயேசு கிறிஸ்து இந்த யூதர் அல்லாதவர் என்கின்ற நிலைப்பாட்டை உடைத்தெறிந்து உங்களையும் என்னையும் கடவுளின் மகனாக மாற்றினார். கடவுளின் மகனாக மாற்றினார். நீங்களும் நானும் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை உலகத்திலேயே உயர்குடியாக கருதப்படக்கூடிய யூத சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இந்த யூதன் அல்லாதவன் என்கின்ற நிலைப்பாடு உலகத்தில் கிடையாது. நாம் அனைவரும் ஒரு தந்தையின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். blood is thicker than water என்கின்ற சொல்லை நீங்களும் நானும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ரத்தம் ரொம்ப அடர்த்தியானது. ஆனால் இயேசுவினுடைய கூற்று ரத்தத்தை காட்டிலும் தண்ணீர் அடர்த்தியானது. நீங்களும் நானும் எப்படி சகோதர சகோதரிகள்? எப்படி சொல்லுங்க, எப்படி சகோதர சகோதரி? ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஒரே சகோதர சகோதரி நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற பிறகு நீங்களும் நானும் ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக மாறி போகிறோம். நமக்குள் வேறுபாடு இல்லவே இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யாருமே இல்லை. ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சாதியின் பேரால் ஒருவேளை திருச்சபையில் அடக்குமுறைகள் இருக்குமானால் அது கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிற அடக்குமுறைகள் அல்ல. இரண்டாவது ஆணாதிக்கம். பொதுவாகவே உடல் ரீதியாக நாம் பலப்பட்டவர்களாக நம்மை காண்பிப்பதற்காக முதல்ல நம்ம பாதிக்கிறது யார் அப்படின்னா பெண்களை. கெட்ட வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒரு முறை ஆய்வு செய்து பார்த்தோம். நாங்கள் 4ஆம் ஆண்டு படிக்கும்போது, 4ஆம் ஆண்டு பிடி படிக்கும்போது
கெட்ட வார்த்தைகளை ஆய்வு பண்ணி நாங்கள் பார்த்தோம். இந்த கெட்ட வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது? எங்கள் பிரின்ஸிபாலோட உட்காந்தோம். ரெவரண்ட் டாக்டர் லார்பீர் எங்களுக்கு பிரின்ஸிபல், அவரோட உட்காந்து பேசணும். ஆனால் இந்த கெட்ட வார்த்தைகள் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது 99.9% கெட்ட வார்த்தைகள் யார் சார்ந்திருக்குங்க? பெண்களை பற்றியே இருக்குது. பெண்களை தான் குறை சொல்லலாம் அந்த கெட்ட வார்த்தை. ஆணை பற்றி ஒரு கெட்ட வார்த்தை கூட கிடையாது, பார்க்க முடியல. ஏன்? ஏற்கனவே என்னுடைய மனசில் பல ஆண்டுகளாக இந்த தீய ஆவி உட்புகுந்து இது பெண்களை தரம் தாழ்ந்து பார்த்து 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 அப்படியே பழகி போய் இந்த ஆதிக்க எண்ணத்தோடு அவர்களை ஒடுக்குவதற்காக பல வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறது. இந்த ஒடுக்குதலை ஆண்டாண்டு காலமாக பெண்கள் மீது செஞ்சிட்டு இருக்கிறோமே அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு வழிபாடு நடந்தது. அந்த வழிபாட்டில் ஆண்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கு நின்று கொண்டு பெண்களிடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பை கோருகிறோம் என்று ஆலயத்தில் நாங்கள் கேட்டோம். ஆண்களின் பிரதிநிதிகளாக நின்று கொண்டு பெண்களை இந்த இழிவான சொற்களை கொண்டு இந்த சமூகம் சொல்லும் போது அதை பற்றி கவனமற்று இருந்ததற்காக இறையியல் கல்லூரி மாணவர்களாக பெண்களிடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பை இறைஞ்சுகிறோம் என்று கேட்டோம். மிக பொருளுள்ள வழிபாடாக அந்த வழிபாடு அமைந்தது. இது தபசு காலகட்டம். யோசித்து பாருங்கள். வெளியில சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஒடுக்குதலுக்குரிய செயல்களையும் திருச்சபை என்கின்ற அமைப்புக்குள் நாம் கொண்டு வந்து செயல்படுத்தினால் இயேசு இந்த அமைப்பை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். எப்படி மீட்டுருவாக்கம் செய்வது? ஒரே சொல்லில் முடிப்போம். சொல்லுங்களேன், ஒரு ஐடியா கொடுங்களேன். எப்படி மீட்டுருவாக்கம் செய்யலாம்? தயவு செய்து நீ ரொம்ப மோசமாக பேசிட்டு இறங்கி போயிடு அப்படின்றீங்க. இப்போ பாதி பேர் யோசிக்கிறீங்க பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கிற பிரசங்கம் அப்படின்னு. மீதி பேர் யோசிக்கிறீங்க நிச்சயமாக நீ பண்ண பிரசங்கம் பிடிக்கலன்னு யோசிக்கிறீங்க. ரைட். எது எப்படி இருந்தாலும் எப்படி மீட்டுருவாக்கம் செய்வதுன்னா இயேசுவை போல மாறினால் ஒழிய மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. என்னை போல் ஆகுங்கள், இயேசுவை போல் ஆகுங்கள். பவுல் கூட சொல்றார் என்ன போல மாறுங்க அப்படின்ற. இயேசுவை போல மாறணும்னா இயேசு ஒரு யூதனாக நின்று கொண்டு சமாரியனை அங்கீகரிக்கிறார், கானானிய பெண்ணை போற்றுகிறார், ரோமானியரை பற்றி பெருமையாக பேசுகிறார், எல்லாரையும் அரவணைக்கிறார், பாவிகளாக கருதப்பட்டவருடைய இல்லங்களில் போய் சாப்பிடுகிறார், விபசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய அந்த நறுமண தைலத்தின் அபிஷேகத்தை அங்கீகரித்து கடவுளை போற்றுகிறார். எப்படிப்பா அதெல்லாம் முடியுது? ஏன்னா அவர் இயேசு. நீங்களும் நானும் இயேசு இல்லை. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். திருச்சபை என்கின்ற இந்த அமைப்போ, சமூகம் என்கின்ற அமைப்போ, அல்லது குடும்பம் என்கின்ற அமைப்போ மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டுமானால் இயேசுவை பின்பற்றுவதற்கான ஆயத்தம் நமக்கு தேவை. அன்பு உறவுகளே, நினைவில் கொள்ளுங்கள், இது கர்த்தரின் வார்த்தை, தூய ஆவியானவருடைய குரல். எனக்குள் இருக்கக்கூடிய ஆதிக்க சிந்தனைகளை, எனக்குள் இருக்கக்கூடிய ஒடுக்குகின்ற சக்திகளை ஆண்டவர் பார்த்து நீ சுகமடைந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார், நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இந்த தபசு கட்டத்தில் அடிமைப்படுத்தப்படக்கூடிய எண்ணங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு என் சக உறவுகளை எல்லாம் என் உடன்பிறப்புகளாக, என் சகோதரிகளாக, என் அன்புக்குரியவர்களாக இந்த சமூகத்தில் எந்த நிலையிலும் எனக்கு கீழும் இல்லை மேலும் இல்லை, எனக்கு இணையானவர்கள் என்கின்ற பார்வையோடு கூட நாம் நடப்போமேயானால் இந்த தபசு காலகட்டம் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற, செயல்படுகிற ஒரு தபசு காலகட்டமாக இருக்கும். ஐயோ, இதை எப்படி சொல்லலாம்? இது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, இதை பற்றி பேசுவது தேவையில்லாதது என்கின்ற சிந்தனையோடு இருப்போமேயானால் எந்த சமூக அமைப்பையும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் மூலமாக இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாகவும் உங்கள் மனதில் தூய ஆவியானவர் செய்யக்கூடிய செயல்பாட்டின் மூலமாகவும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாரானால் அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். தூய கடவுளே, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். ஒருவேளை நீர் சர்வ வல்லவர் என்கின்ற மனநிலையோடு எங்களை பார்த்திருப்பீரானால் நிலை நிற்கக்கூடாதவர்களாக இவ்வுலகில் நாங்கள் அழிந்து போயிருப்போம். உம்முடைய தூய்மைத்தன்மைக்கு நேராக பார்க்கக்கூட முடியாதபடி சேராபீன்களும் கேருபீன்களும் தங்கள் கண்களை மறைத்துக்கொண்டு உடலை மறைத்துக்கொண்டு நிற்கின்றன என்று திருமறையில் நாங்கள் படிக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவர் எளிய மக்களாகிய
தீமை செய்யக்கூடியவர்களாகிய எங்களை உம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்திருக்கிற போது இந்த சமுதாயத்தில் சாதியின் அடிப்படையில், ஆண் பெண் என்கின்ற வேறுபாட்டின் அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில், கல்வியின் அடிப்படையில் அநேக மக்களை நாங்கள் கீழானவர்களாக நினைத்து ஒடுக்க எத்தனிக்கிற போது நாங்கள் உண்மையான கடவுளின் பிள்ளைகளாக இல்லாமல் போய்விடுகிறோம். எங்களுக்கு நீர் உணர்த்தும் ஆண்டவரே. எங்களுடைய ஆன்மீகம் துளிர்க்கிற, எங்கள் சிந்தனைகள் துளிர்க்கிற, எங்கள் நற்குணங்கள் துளிர்க்கிற ஒரு காலகட்டத்தில் நிற்கிற நாங்கள் இவற்றை கசப்பு என்று எண்ணி ஒதுக்கிவிடாமல் எங்களில் வளர வேண்டிய, துளிர்விட வேண்டிய புரட்சிகரமான இயேசுவின் சிந்தனைகள் இவை என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் எங்களை மீட்டுருவாக்கம் செய்தால், ஒவ்வொரு தனி மனிதராகி நாங்கள் எங்களை மீட்டுருவாக்கம் செய்தால், எங்கள் திருச்சபை என்கின்ற அமைப்பு மீட்டுருவாகும், எங்கள் குடும்பம் என்கின்ற அமைப்பு மீட்டுருவாகும், எங்களுடைய சமூகம் என்கின்ற அமைப்பு மீட்டுருவாகும் என்கின்ற எண்ணத்தோடு எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள எங்கள் சிந்தனைகளை நீ திறந்திருக்கும். அர்ப்பணிக்கிறோம். கருவிகளாக எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் வழி வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென்.